ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிசநல்லூர் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு யோகநந்தீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இத்தல இறைவன் கிழக்கு நோக்கிய சுயம்பு லிங்கமாக காட்சி தருகிறார். சித்திரை 1, 2, 3 தேதிகளில் சூரிய ஒளிக்கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழுகிறது. கோவிலின் தென்புற மதில் சுவர் அருகே சுமார் 700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரம் அமைந்துள்ளது. காலையில் சூரியன் உதிப்பதில் இருந்து மாலையில் சூரியன் மறையும் வரை சூரியன் செல்லும் பாதையை கணக்கிட்டு இந்த கடிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 43வது தேவார தலமாகும். இங்கு நந்தி ரிஷப வாகனமாக காத்து நிற்பதால் ரிஷபராசிக்காரர்களின் பரிகார தலமாக விளங்குகிறது. அதாவது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது பரிகார தலம். இந்த நந்தி பகவானை பிரதோஷம், சிவராத்திரி, சோமவார நாட்களில் வழிபடுவது சிறப்பு. இத்தலம் 4 யுகம் கண்ட தலமாக புராணம் கூறுகிறது. கிருத யுகத்தில் புராதனேஸ்வரர், திரேதா யுகத்தில் வில்வாரண்யேஸ்வரர், துவாபர யுகத்தில் யோக நந்தீஸ்வரர், கலி யுகத்தில் சிவயோகிநாதர் என இறைவன் வணங்கப்படுகிறார். திருவுந்தியார் எனும் சித்தாந்த சாஸ்திர நூலை பாடிய உய்யவந்த தேவநாயனார் இத்தலத்தில் அவதரித்தவர். சிவராத்திரி தோறும் அகத்தியர் இத்தலத்தில் பூஜை செய்வதாக ஐதீகம் உள்ளது. சில சிவாலயங்களில் பெருமாள் தனித்து இருந்தாலும் இங்கே லட்சுமியுடன் சேர்ந்து லட்சுமி நாராயணனாக அருள்பாலிக்கிறார். ராமாயண காலத்தில் ஜடாயுவின் இறக்கை இத்தலத்தில் விழுந்ததாகவும் அந்த இடத்தில் ஜடாயு தீர்த்தம் இருப்பதாகவும் தலபுராணம் கூறுகிறது. இங்குள்ள பைரவர் சதுர்கால பைரவர் என அழைக்கப்படுகிறார். யுகத்திற்கு ஒரு பைரவராக தோன்றி இங்கு அருள்பாலிக்கின்றனர். ஞான கால பைரவர் அருகில் தட்சணாமூர்த்தியும், சொர்ண ஆகர்ஷண பைரவர் அருகில் மகாலட்சுமியும், உன்மத்த பைரவர் அருகில் பாலசனியும் உள்ளனர். யோக பைரவர் அருகில் உத்தர கைலாய லிங்கம் இருக்கிறது. இவர்களை அஷ்டமி திதியில் வழிபடுவது சிறப்பு. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீதர ஐயாவால் என்பவர் தன் வீட்டில் தவசம் செய்து கொண்டிருக்கும் போது பசியால் ஒருவன் யாசகம் கேட்டான். தவசம் முடியாமல் யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாது என்பது மரபு. இருந்தும் பசியுடன் வந்த அவனுக்கு இவர் உணவளித்தார். இதனால் அவ்வூர் மக்கள் இவரை ஊரை விட்டு ஒதுக்கிவிட்டனர். இதற்கான பரிகாரம் கேட்க கங்கையில் குளிக்க வேண்டும் என்றார்கள். இவர் இத்தல இறைவனை வேண்ட அவர் வீட்டு கிணற்றிலேயே கங்கை நீர் பெருக்கெடுத்தது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். படைப்பு கடவுளான பிரம்மதேவர் விஷ்ணு சர்மா என்பவருக்கு புத்திரனாக பிறந்தார். இவர் தன்னுடன் பிறந்த 6 யோகிகளுடன் சிவனை வேண்டி தவம் புரிந்தார். சிவராத்திரி தினத்தில் சிவன் தரிசனம் கொடுத்து இவர்களை 7 ஜோதியாக்கி தன்னுடன் ஐக்கியப்படுத்தினார். எனவே இத்தல இறைவன் சிவயோகிநாதர் ஆனார். இந்த வரலாற்றை விளக்கும் விதத்தில் சிவலிங்க திருமேனியில் 7 முடிக்கற்றைகள் இன்றும் இருக்கின்றன. ஒரு காலத்தில் ஏராளமான பாவம் செய்த ஒருவன் தன் கடைசி காலத்தில் இத்தல இறைவனை அழைத்தான். அப்போது சிவன் நந்தியிடம் அழைப்பது யார் என கேட்க நந்தி திரும்பி பார்த்தது. அதே போல் இத்தலத்தில் நந்தி சிலை திரும்பி பார்த்த நிலையிலேயே உள்ளது. அவன் அப்படி அழைத்தது பிரதோஷ தினம் ஆகும். நந்தியின் பார்வையால் அவனது பாவம் தொலைந்தது. அக்கணத்தில் அவனுக்கு விதி முடியே இருந்தது. யமன் அங்கு வந்தான். நந்தி அவனை தடுத்தார். யமனுக்கும் நந்திக்கும் சண்டை ஏற்பட்டது. நந்தி யமனை வென்று கோவில் கொடிமரத்திற்கு வெளியே அனுப்பியது. வழக்கமாக கொடிமரத்தின் உள்ளே நந்தி இருக்கும். ஆனால் இத்தலத்தில் கொடிமரத்தின் வெளியே நந்தி இருப்பதை இன்றும் காணலாம். இக்கோவிலின் மூலவர் யோகநந்தீஸ்வரர் சிவயோகிநாதர். தாயார் சவுந்தரநாயகி, சாந்தநாயகி. தலவிருட்சம் வில்வம். தீர்த்தம் 8 தீர்த்தங்கள் உண்டு. அதில் ஜடாயு தீர்த்தம் முக்கியமானது. புராண பெயர் திருவியலூர். இப்போது இருக்கும் பெயர் திருவிசநல்லூர். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி 30 நிமிடம் வரை, மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி 30 நிமிடம் வரை திறந்திருக்கும். இக்கோவில் கும்பகோணத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேப்பத்தூர் வழியாக சூரியனார் கோவில் செல்லும் வழியில் திருவிசநல்லூர் உள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் திருவிடைமருதூர், அருகில் உள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.